அன்பின் சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நாங்கள் பரலோகத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்களும் நேரம் எடுத்து எங்களோடு கூட இந்த இணையதளத்தில் இணைந்திருப்பதை நினைத்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாய் வாழ்த்து ஆசிர்வதிக்கிறோம். இந்த உலகத்துல எந்த திசையில திரும்பி பார்த்தாலும் நேரிடக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒன்று பயமும் திகிலும் உண்டாகும், 2 மனசஞ்சலங்கள் உண்டாகும், 3 கோபமும் தாபமும் உண்டாகும். சரியா இல்லைங்களா? அதாவது வேதாகமத்தின் அடிப்படையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு நாளிலும் நிந்தைக்குள் தள்ளப்படுவார்கள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஏனென்றால் வேதாகம் சொல்லுகிறது ஆங்கிலத்துல, many are the afflictions of the righteous but God availeth them all. அதாவது நீதிமான்களுடைய துன்பம் அநேகம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த துன்பம் என்றால் உடனடியாக நாம் யாவரும் இந்த வியாதி கட்டுகள், விபத்துகள், அகோர மரணங்கள் என்று சொல்லி எல்லாம் நேரடியாக அதற்குள்ளாக நாம் கடந்து சென்று விடுகிறோம். அது கிடையாது. அது இருக்குது. சில காரியங்கள் எல்லாம் நம் குடும்பத்தில் நடப்பது இயல்புதான். எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தான் நமக்கும் நடக்கும். சில காரியங்கள் நடப்பதற்கு காரணம் ஏனென்றால் அதோடைய நேரம் வந்து விட்டது. அதுக்கு ஒரு உதாரணம் தான், கோவிட் காலங்கள்ல நிறைய பரிசுத்தவான்களும் இறந்து போனார்கள். அப்ப என்ன சொன்னாங்க? நிறைய பேர் பரிகாசம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? எங்க போனார் உங்க தெய்வம்? கோவிட்ல இருந்து 10,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10,000த்துல பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான்களா இருந்தவர்களும் ஒரு பங்கு இருந்தார்களே, அப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள் அல்லவா? அது கிடையாது. அது அல்ல பிரியமானவர்களே. அது காரணம் என்னவென்றால் அவர்களுடைய நேரம் வந்தது. நேரம் வந்தால் கோவிட்லயும் இறக்கலாம், ஹார்ட் அட்டாக்லயும் இறக்கலாம், படுத்த படுக்கையா இருந்தும் இறக்கலாம், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற திடீர்னு உயிர் பிரிஞ்சு போகலாம். ஆனால் இவைகள் அனைத்தும் மத்தியில நீதிமான்களோட குடும்பத்தார் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க. நம்ம பிரதர் மறைஞ்சிட்டாரு, சகோதரி இறந்து போயிட்டாங்க கோவிட்ல, இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள், இழப்புகள், அதாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்க. இல்லை என்றுதான் சொல்வார்கள். என்றால் ஆண்டவராகிய தேவன் எல்லா காரியங்களிலும் நேர்த்தியாக, சீராக, சிறப்பாக அதினதின் காலத்தில் செய்து முடிப்பார். அதை தயார் நிலையில கொண்டு வராதபடி அவர் ஒருபோதும் இருக்கிற கதவை மூடுவதும் இல்லை. ஒரு கதவை கர்த்தர் மூடுகிறார்னா ஒரு காரியத்தை மாற்றம் என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகிறார் என்றால் அதிலே இருந்து தப்பி செல்லக்கூடிய தருணங்களையும் கதவுகளையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து அவைகள் எல்லாம் சரி செய்து அந்த கதவுகளை எல்லாம் நன்றாக திறக்கிறதா என்று வேலை செய்கிறதா என்று பார்த்துதான் நாம் யாவரையும் இந்த விதமான பாதையில நடத்தி செல்லக்கூடியவராய் இருக்கிறார். இதுதான் அவருடைய குணாதிசயம். இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் அவர் செய்ததை நாம் பார்க்கலாம். மரண படுக்கையில் இருக்கக்கூடியவர் தான் தாவீது. எலும்பெல்லாம் எலும்பு கேன்சர், போன் கேன்சர் அவருக்கு வந்துருச்சு. அப்போ அவர் உயிர் பிரியக்கூடிய சில ஆண்டுகளுக்கு முன்பேயே பார்ப்பீர்களானால் சோலமோனை ராஜாவாக அவர் நியமித்து விட்டார். சாலமோனுக்கு தாவீது என்றால் உயிர் பிரியம். தன்னுடைய தகப்பனால நேசிக்கப்பட்ட குமாரன். அவரும் தன்னுடைய தகப்பனை இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு நேசித்தார். ஆனா என்ன ஆகும்னு கேட்டா, இப்ப சில ராஜாக்கள் குமாரர்கள் ராஜா ஆனோன்னா ராஜாவை போட்டு தள்ளிடுவான். இந்தால் என்னத்துக்கு நியூசன்ஸ் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. ஆனா அப்படி ஆக விடல. கவனிச்சிங்களா? அதே போலதான் சவுலுக்கு உன் ராஜ்யம் பிரிய போதுன்னு சொல்லிட்டு அங்க ஏற்கனவே தாவீதை ஆயத்தப்படுத்தி வைத்தார். அங்க அபிஷேகம் எல்லாம் செய்து தாவீதை ஆயத்தப்படுத்தியாச்சு. அவரும் பழையபடி மாடு ஆடு மேக போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ராஜாவோட ஆர்மியில சேர்ந்து பார்ப்பீர்களானால் எவ்வளவோ யுத்தங்கள் செய்து எல்லா காரியங்களுக்கு தெரியும். 17 ஆண்டுகள் ஆயிற்று அவருக்கு. 13 வயதுல இருக்கிறப்ப அவர் அனாயின்ட் பண்றாங்க. 17 ஆண்டுகள் எவ்வளவோ நிந்தைக்குள்ள போய் அதுக்கப்புறம் தான் ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் எல்லாமே முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே முன்பே அவர் எல்லா காரியங்களையும் ஆயத்தம் செய்து விடுவார். சிலவைகளை அவர் வெளிப்படுத்துவார், சிலவைகளை அவர் வெளிப்படுத்த மாட்டார்.
ஆனால் அந்த நேரம் வருகிறப்போ உங்களுக்கு தெரியும், ஐயோ, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அற்புத புயங்களினால், தம்முடைய மா கிருபையினால், தம்முடைய மகா தயவினால் எப்படியெல்லாம் எங்களை காத்தாரு. இதை தெரியாம நாங்க ஆண்டவருடைய கிருபைய நாங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டோமே, தூஷித்து பேசிட்டோமே, கர்த்தருடைய மனதை புண்படுத்திட்டோமேன்னு அப்போ அழுந்து புறம்புவதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. இதை யார் செய்வாங்கன்னா பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் செய்யலாம், அந்நிய மதத்தில் இருக்கிறவர்கள் செய்யலாம். ஆனால் தேவனால் ஆவில மறுபிறப்படைந்தவர்களும், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களும், இயேசுவின் நாமத்தோடைய மகிமையும் மகத்துவம் தெரிந்து கொண்டவர்களும், தேவனுடைய அநாதி சிநேகத்தையும் அவருடைய மாசற்ற கிருபையும் அன்பையும் புரிந்து கொண்டவர்களும் ஒருபோதும் இப்படி செய்யவே மாட்டார்கள். அதுதான் தாவீது, அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி, அதுதான் ஐசியா தீர்க்கதரிசி. பார்ப்பீர்களானால் அதுதான் பவுல் அப்போஸ்தலர். இவங்க வாயிலெல்லாம் பாருங்க, ஒரு கெட்ட வார்த்தைங்க வரவே வராது. எதை அனுமதித்தாலும் சரி. அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்துதான் சில காரியங்களை செய்கிறார். ஆனால் இவைகள் நிந்தைகள் அல்ல என்று சொல்வதற்கு தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமா விளக்கங்களை கொடுத்தேன். ஆனா நிந்தை என்றால் என்ன, உபத்திரவம் என்றால் என்ன? நீதிமானுடைய உபத்திரங்கள் அநேகம். எவ்வளவு பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? வேதாகமத்தில் இருக்கு, சங்கீதத்துல இருக்கு. படிச்சு வாசிட்டு பார்த்துக்கோங்க. எந்த சங்கீதம் அது நீங்க போய் கண்டுபிடிங்க. அதுக்கு தான் சொல்லலை. சில வசனங்கள்லாம் அப்படியே மேல் பூச்சா சொல்லுவேன், ரெஃபரன்ஸ் கொடுக்காம. ஏன்னா வேதாகமத்தில் போய் அப்படியாவது பைபிளை சில பேர் திறப்பாங்க. அப்போ உபத்திரங்கள் அநேகம் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், சில செய்தித்தாள்களில் சில காரியங்களை நீங்கள் வாசிக்கிறப்போ அந்த அநியாயத்தை கண்டு உங்க ரத்தமெல்லாம் அப்படியே சூடாயிடும், நரம்பெல்லாம் புடைக்கும், கண்ணெல்லாம் சிவந்து போயிடும். அப்படி ஆகலையா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இல்லைன்னு அர்த்தங்க. நிறைய பேர் இன்னைக்கு பெந்தகாஸ்து மாருங்க இதை தவறா புரிந்து கொண்டார்கள். கோபமே வரக்கூடாதுங்க அப்படின்னா நீங்க கல்லறையில் ஒரு சடலமா தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கோபம் வராது. கோபம் வரணுங்க. அநியாயத்தை கண்டு எதிர்த்து நிக்கணும். அநீதிக்கு எதிர்த்து நில்லுன்னு வேதாகமம் சொல்லுதுங்க. அப்படி எதிர்த்து நின்றவர் தான் என்னோட ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவ பாருங்க, பெரிய ஹீரோங்க அவர். அதுல ஒரு அநியாயத்தை அப்படி கண்டு காணாத மாதிரி அப்படியே ஓரமா சைடு வாங்கிட்டு போகவே மாட்டார். அவனை எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியாரா இருந்தாலும் சரி, பெரிய செனட்ரன்ல இருக்கக்கூடிய ஒரு சினகாக்ல இருக்கக்கூடிய ஒரு சீஃப் ஹை பிரீஸ்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரை விட மாட்டார். அதுக்குன்னு வம்பு சண்டைக்கு தேடிட்டு அலையிறாலும் கிடையாது என்னோட ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட். மத்திய 23வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏகப்பட்ட உதாரணங்கள் மத்திய, மார்க், லூக், யோவான்லாம் பார்ப்பீர்களானால் ஏகப்பட்ட உதாரணங்கள். எங்கெல்லாம் சுட்டி காட்ட வேண்டுமோ சுட்டி காட்டியிருப்பார், எங்கெல்லாம் திருத்த வேண்டுமோ திருத்தியிருப்பார், எங்கெல்லாம் அரவணைக்க வேண்டுமோ அரவணைத்திருப்பார், எங்கெல்லாம் மன்னிப்பை வழங்க வேண்டுமோ மன்னித்திருப்பார், எங்கெல்லாம் ஏதோ கட்டும் கோபத்தினால பேசி நீ செய்தது தவறு. யோவான் 6, 7, 8 அதிகாரங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அந்த டைலாக் வச்சு ஒரு சினிமாவே எடுக்கலாங்க. அப்படி அருமையா இருக்குங்க. அருமையா இருக்கும்னா என்ன தைரியம் தெரியுங்களா? ஒரு கட்டத்துல இவனுங்க எல்லாம் சுத்திடுவானுங்க, ஏசு கிறிஸ்துவ சுத்திட்டு கல்லெல்லாம் ரெடியா வச்சிருப்பானுங்க. மனுஷன் பயப்படலையே. கடைசியில சொல்லுவார் பாருங்க, ஆபிரகாம் உங்க தகப்பன் என்ன பார்க்கணும்னு எவ்வளவு இது பண்ணாரு. ஆபிரகாமுக்கு என்ன வயசு, உனக்கு என்னடா வயசு? 50 வயசு கூட ஆகல, இப்படியா பேசுறான்னு. உண்மையாலுமே சொல்றேன், ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்தேன் நானே அப்படிம்பாரு. நானே என்ன, நான் தான் அந்த யாகுவே தேவன்றான், நான் எட்ரா கல்லன்னு பானுங்க. அவர்களுக்குள்ள மத்தியில நடந்து அவர் மறைந்து விடுவார். அப்புறம் இன்னொரு மழை உச்சியில வரைக்கும் தள்ளிட்டு போறதுக்கு கோபம் வரும் அவனுக்கு. இப்படியெல்லாம் பண்ணியாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநியாயத்துக்கு எதிர்த்து நின்றார். அப்போ பார்ப்பீர்களானால் அதுதான் நிந்தை. நிந்தை என்றால் கோபம் வரும், ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. கத்தி எடுத்து சதக்குன்னு போய் எவனாவது குத்தலான்னு வரும். ஏன்? அவன் செய்யறது அநியாயம். நீங்க குத்தினால் அது தவறு கிடையாது பழைய ஏற்பாடின் பிரகாரம். ஆனால் புதிய ஏற்பாடின் பிரகாரம் தவறு, மன்னிக்க வேண்டும். உடனே நம்ம ஆளுங்க அதையும் தவறா புரிஞ்சுக்கிட்டான். என்னன்னா நம்ம பெந்தகாஸ்து மாருங்க தான் மறுபடியும் அவங்களே தாக்கி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு இதெல்லாம் குளறுபடி இருக்குது, பிரச்சனை. அதனாலதான் இன்றைக்கு இதெல்லாம் சொல்லி திருத்த வேண்டியதா இருக்கு. இந்த உபதேசங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த உபதேசியாரே அந்த பிரச்சனையில இருப்பாரு. பாஸ்டர் மாருங்களே இன்னைக்கு அந்த பிரச்சனையில இருக்கிறாங்க. என்ன பண்றது? கண்டும் காணாத மாதிரி போயிடக்கூடாது. அதுக்குன்னு கத்தி எடுத்தும் குத்தவும் கூடாது. அதுக்குன்னு மன்னித்து மறக்கவும் கூடாது. இதை மூணையும் ஒரு சமரசமான ஒரு நிலைமையில ஈக்குவலிபிரியம், ஸ்டேட் ஆஃப் ஈக்குவலிபிரியம்ல எப்படி கொண்டு வருவீங்க?
பழைய ஏற்பாடு பிரகாரம் போகக்கூடாது, புதிய ஏற்பாடு பிரகாரம் மன்னிக்கணும். மன்னித்தாலும் அது சரியாகாது, ஏனென்றால் நீங்க அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படி இந்த ட்ரிலாஜி அப்படி என்று சொல்வார்கள், ட்ரிலாஜி முக்கோணங்கள். இது எப்படி நீங்க சரியா முக்கோணத்துல ஒண்ணு விளங்குச்சுன்னா அது வந்து இட் இஸ் நாட் அ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர், கரெக்டுங்களா? அது ஒண்ணு, அது ஒரு ஃபிகரே இல்லை. எப்படி ஒரு ரூமை கட்டிட்டு மேல கூரை இல்லைன்னு எப்படி இருக்கு, என்னடா எப்படா கூரையை கமத்த போறான்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு காரியம் அது. மூணும் சமரசமான நிலைமையில ஒரு சமநிலையில இருக்கணும். அப்போ அதற்கு எப்படி அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்கணும் வேண்டாம், முறையிடுதல். ஆண்டவரிடம் போய் முறையிட வேண்டும். எங்கே நீங்கள் இறங்கி தர்க்கம் பண்ண வேண்டுமோ அந்த இடத்தில் நீங்கள் இறங்கி தான் தர்க்கம் பண்ண வேண்டும். நிறைய காரியங்களை பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களோடு கூட தர்க்கம் செய்வார், நிறைய காரியங்களில் தர்க்கம் செய்ய மாட்டார். தன் தகப்பனிடம் சென்று இரவு முழுவதும் ஜெபித்தார், மன்றாடினார் என்றெல்லாம் இருக்கும். குறிப்பாக இந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை எடுத்துருவாங்க. அந்த நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. அவர் நாள் முழுவதும் மினிஸ்ட்ரி ஊழியத்தை செய்துவிட்டு அந்த இரவுல அவர் மலைக்கு சென்றார் ஜெபிக்க அப்படி என்று இருக்கும். என்ன செஞ்சிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? கதறி அழுதிருப்பாரு. இந்த அநியாய அக்கிரமத்தை என்னைக்கு ஆண்டவரை நீங்க தட்டி கேட்டு போறீங்கன்னு முறையிட்டு இருப்பாரு. ஏரோது ராஜாவை குறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக அவர் வந்து பயங்கரமா கோபத்துலதான் அவர் விண்ணப்பம் செஞ்சிருப்பார். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஊழியத்துக்கு போயிடுவார். ஏன்? அந்த காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னேறி செல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம அங்கே வாசிக்க நிறுத்துறோம். ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நிந்தைக்குள்ளாக தள்ளப்படுகிறப்போ, அநியாயம் உங்களுக்கு நேரிடலாம், உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரிடலாம், உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்க அயலார்களுக்கு நேரிடலாம், ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய வேலை பணி புரியக்கூடிய இடத்தில் நேரிடலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் கண்டும் காணாதபடி போகக்கூடாது. அதே நேரத்துல தடியர்றா அடிடான தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரன் நீங்க இறங்குவதும் அது தவறு. பழைய ஏற்பாடின் பிரகாரம். புதிய ஏற்பாடின் பிரகாரம் மன்னிக்க வேண்டும், ஆனால் அநியாயக்காரர்களை மன்னித்து அப்படியே விட்டு விடும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தரலங்க. அதே நேரத்தில் அவங்க கிட்ட போய் முட்டாள்தனமா போய் வாய வச்சு நீங்க பிரச்சனையிலே மாட்டிக்காதீங்க. ஏன்னா அவன் பவர் இருக்கும், பொலிட்டிக்கல் பவர் இருக்கும், எது இருக்கும். ஏதாவது ஒரு பொய் கேஸை புக் பண்ணி ஜெயிலில் போட்டான்னா என்ன பண்ணுவீங்க? உங்க புள்ள குட்டிகளுக்கு யாரு பொறுப்பு? அந்த மாதிரி காரியத்துல நீங்க இறக்கக்கூடாது. அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாமே இன்னைக்கு ஸ்கேன் பண்றாங்க, பார்த்து ஜாக்கிரதையா எல்லாம் டைப் அடிங்க. முதல்ல அந்த அக்கௌண்ட்டே வச்சுக்காதீங்க என்ன கேட்டா. சரி, போகட்டும், நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல ஆண்டுகளாக சில ஆண்டுகளாக பல காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். பல நியமங்களை குறித்தும் ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளைகளை குறித்தும் நியாயப்பிரமாணங்களை குறித்தும் இவைகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டது, பழைய ஏற்பாடு என்று சொல்லி பெயர் கிறிஸ்துவர்களாகட்டும் பெந்தகாஸ் கிறிஸ்தவர்களாகட்டும் இதெல்லாம் நிராகரித்து விடுகிறார்கள். சரி, புதிய ஏற்பாடுலேயே அது ஒழுங்கா போய் கால் ஊனி நின்றீர்களா? அதுவும் கிடையாது. கிருபையை துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. யூதா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல எழுதியிருக்கு. யூதா அதிகாரம் முழுவதும் அப்படிதான், கிருபையை துஷ்பிரயோகம் பண்றீங்க. எப்படி துஷ்பிரயோகம் பண்றீங்க அதை குறித்தெல்லாம் பவுல் நிறைய காரியங்களை எழுதியிருக்கிறார், ரோமர் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். சரி, இந்த காலங்களில் பார்ப்பீர்களானால் ஆதியாகமம், வெளிப்பாடு இது 2 புத்தகங்கள் தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடியில கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிகமாக நிராகரிக்கப்பட்ட புத்தகத்தில் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது 2 தான் டாப். ஆதியாகமங்க அப்படின்னு ஒரு பாதி பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. வெளிப்பாடுங்க அது படிச்சா என்னங்க, அது மேத்தமெட்டிக்ஸ் புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு இன்னொரு பாதி பேர். அப்புறம் மற்ற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளாகவும் 1 நாளாகவும் இதெல்லாம் என்னங்க, என்னென்னமோ ஃபேமிலி பற்றி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு என்னத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எல்லாம் விட்டுருவாங்க. அப்புறம் இந்த ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ரா, ஐசையா, எசேக்கியேல், அப்புறம் ஒபாதியா, நம்ம அருமையான மூப்பர்கள் எழுதின இந்த தீர்க்கதரிசிகள் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அதெல்லாம் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்க. நம்ம புதிய ஏற்பாடு பத்தி புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனத்தை தானே விட்டுட்டீங்க. வெளிப்பாடையாவது ஒழுங்கா படிச்சிருக்கணும். வெளிப்பாடுலயே எல்லாம் கவர் ஆகுது. ஆனா தானியல் புத்தகத்திலிருந்து, நம்ம எசேக்கியேல்ல இருந்து, ஐசியால இருந்து அங்க நூல்கள், அதாவது பார்ப்பீங்கன்னா the threads are connecting to revelation. Revelation is not a book that can exist by itself alone, by itself, sorry, by stand alone. தனித்துவ
படித்த புத்தகம் கிடையாது. அந்த எதெல்லாம் வெளிப்பாடாக ஆண்டவர் பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருக்கிறாரோ அதை குறித்து தான் அங்கே கன்ஃபார்ம் செய்யப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த வெளிப்பாடு புத்தகம். அதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் பல வெளிப்பாடுகளை மத்த 24 தந்திருக்கிறார். இதெல்லாம் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். எதற்கு அதை சொல்லுகிறேன்னு கேட்டால், எந்த புத்தகத்தையும் நிராகரித்து விடாதீர்கள். அதுல முக்கியமாக ஆதியாகமத்தை நிராகரிக்கவே கூடாது. அதனால்தான் பார்ப்பீர்களானால் ஏறத்தால் 150 அத்தியாயங்களுக்கு மேல போதித்து நாங்கள் வெற்றி நடை போட்டு கொண்டு வருகிறோம். வெறும் 6 அதிகாரம் கூட இன்னும் முடிக்கல. இன்னும் 44 அதிகாரங்கள் உள்ளன. 50 அதிகாரங்கள் அடங்கிய புத்தகம் தான் ஆதியாகமம். இதெல்லாம் முடித்து 5 புத்தகங்களை முடித்து விடலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள் வந்து விட்டேன். அதற்கு 30 ஆண்டுகள் ஆகலாம், 20 ஆண்டுகள் ஆகலாம். பண்ணாம விட்டுறது இல்லை. தமிழ்ல என்னோட இணைந்திருங்க. நல்ல நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும் இது எவ்வளவு பிரயாசப்பட்டு பண்ணி கொண்டு வருகிறோம். சரி, ஆதியாகமத்தில் முதல் 5 அதிகாரங்களில் ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிப்புகளை படைத்தார், உலகத்தை ஒழுங்குபடுத்தினார், இருள் எல்லாம் ஒளியாய் மாறினது. இருளை ஆள்வதற்கு சந்திரனையும் பகலை ஆள்வதற்கு கதிரவனையும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். மனிதனை இவ்வாறாக பார்த்து பார்த்து வணைந்து அழகாக உருவாக்கினார் என்று சங்கீதம் 139 14 16 வசனங்கள்ல எழுதியிருக்கிறபடியே அருமையாக மனிதனை படைத்தார். எப்படிப்பட்ட உடல்லாம் எப்படிப்பட்ட உடலாக ஆண்டவர் பொருத்தி அங்க படைத்தார் என்றால், அதெல்லாம் என்ன சொல்றது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட கூட நீங்க அதை பார்த்து புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படியே பெருமூச்சு இருக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் படைத்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் மனிதனையே ஒரு அதிகாரம் கொடுத்து அந்த இடத்துல அவனுக்கு எல்லா புத்திர சுவிகாரத்தையும் கொடுத்து ராஜாவாக அவர் நியமித்தார். ஆனா மனிதன் என்ன பண்ணிட்டான்? பாவத்துல விழுந்து போய் மனுஷியும் தான் 2 பேரும் சேர்ந்து இந்த அதிகாரத்தை எல்லாம் தாரை வாத்து விட்டார்கள். யாருக்கு? பிசாசுக்கு. பிசாசே இந்த உலகத்தின் அதிபதியாய் மாறிவிட்டான். பாவத்தோட பின் விளைவு மரணம். பாவத்திற்கும் மரணத்துக்கும் நடுவால் இருக்கிறதான அழிவு. அந்த அழிவை நோக்கி ஜனம் ஆனது கூட்டம் கூட்டமாக திரளாக சென்று கொண்டிருந்த வேளையில்தான் அது அநியாயம் என்கிற ரூபம், அது வன்முறை என்கிற ரூபம், கற்பழிப்பு என்கிற ரூபம், வேசித்தனம் என்கிற ரூபம், ஓரின சேர்க்கை என்கிற ரூபம், பல ரூபங்களை எடுத்து ரத்தம் சிந்துதல், இப்படி எல்லாம் கொலைகள், காம விகாரங்கள் என்று சொல்லி எல்லாம் பயங்கரமான ஒரு ரூபங்களை எடுத்து, இது பத்தாதுன்னு ராட்சதர்கள் எல்லாம் பிறந்து விட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தூதர்கள் கூட இந்த குமாரத்திகளை விட்டு வைக்கல, அவங்க கூட போய் இச்சையில விழுந்து தூதர்களும் விழுந்து போன தூதர்களா மாறிவிட்டாங்க. நிறைய தூதர்கள், நல்ல தூதர் நல்லா இருந்தவங்க கூட இன்னைக்கு அழிஞ்சு போறதுக்கு காரணம் இந்த காம விகாரத்துல ஈடுபட்டிருந்த காட்சிகளை பார்த்து even the angels got into temptation, fallen into temptation. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆண்டவராகிய தேவன் நோக்கி பார்த்து, இந்த உலகத்தை நான் சிருஷ்டித்ததுக்காக, மனிதனை படைத்ததற்காக நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டார் 6வது அதிகாரத்தில். 6வது அதிகாரத்தில் 1, 2, 3 பகுதிகளாக பிரித்து பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது பகுதியில் ஆண்டவராகிய தேவன் உடைய கண்களில் நோவா கிருபை பெறுகிறார். நோவா கிருபை பெற்ற பின்பே ஆண்டவர் தன்னுடைய சிந்தையை மாற்றிக்கொள்கிறார், தீர்மானங்களை மாற்றிக்கொள்கிறார். அழிவு வரப்போறது நிச்சயமே, ஆனால் இன்னொரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம் இவனுக்கு. ஃபர்ஸ்ட் நோவா குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்க அழிஞ்சு போகக்கூடாது. அதற்கு 3வது பகுதியில நோவாவின் பேழை, ஜலப்பிரளயம் என்கிற கான்செப்ட் எல்லாம் வந்ததை நாம் எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறோம். இப்போ 20வது வசனத்துக்குள் நுழைந்து 20, 21 படிச்சா முடிஞ்சது. 3வது பகுதி முடிஞ்சது. இந்த 6வது அதிகாரத்துல மட்டும் ஏறத்தாழ 20 அத்தியாயங்கள் கிட்ட பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட், எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 20லிருந்து 25 அத்தியாயங்கள் இந்த 6வது அதிகாரத்துல இருக்கு. ஏன்னா 6வது அதிகாரத்துடைய சாராம்சம் என்னன்னா, உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு திருப்பு முனைக்குள்ளாக நடத்தின ஒரு அதிகாரம் இல்லைங்களா? அதுலயும் பார்ப்பீர்களாலும் விசேஷத்துவமாக நோவாவின் பேழை என்றால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியமாவது. சோ நோவாவின் பேழைக்கும் 2வது வருகைக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் ஒன்றொன்றாக சொல்லி கொடுத்துதான் இவ்வளவு காலங்களும் நாம் கடந்து சென்றிருக்கிறோம், இவ்வளவு அத்தியாயங்களையும். அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். கேட்கலன்னா தயவு செஞ்சு கேட்டுட்டு திருப்பி வாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னைக்கோ நடந்தது போல பார்க்க கூடாது. அது ஒரு முன்னோடியாக, ஒரு ப்ரிஃபேசிங் மாடல், ரைட், முன்னோடியாக ஒரு ரோல் மாடலாக அதை வைத்திருக்கிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு இந்த உலகத்தில் நேரிடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். அது நேரிடும், கண்டிப்பாக நேரிடும்.
அது நீங்க பிரதி உத்தரமாக எடுத்துக்கொள்ளலாம். அது நோவாவின் ஜலப்பிரளயத்தை, நோவாவின் பேழை ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாத்தினது. இப்ப காப்பாத்துறதுக்கு ஒரு பேழையும் கிடையாது, எல்லாம் அழிவுதான், முடிஞ்சு போச்சு. அதோட உலகம் முடிஞ்சு போச்சு, காலி அப்படின்னு சொல்லுவாங்க, காலி ஆயிரும். அப்புறம் அந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெளிப்பாடு 21, 22 எழுதியிருக்கு. ரைட். இப்போ சென்ற அத்தியாயத்தில் எதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்றால், அந்த நோவா வந்து பேழையை கட்டும்படி, அதுல அறைகள் எல்லாம் உண்டாகும்படி, அதுல என்ன சொல்றது, ஜன்னல்கள் கதவெல்லாம் உண்டாகும்படி இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் பல கட்டளைகளை, நியமங்களை கொடுக்கிறார். அதன் மூலமாக நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கைகளை எல்லாம் நாம் நன்றாக அலாசி ஆராய்ந்தோம். அப்ரஹாமிக் கவனன்ட், அப்ரஹாமோட பண்ணின உடன்படிக்கை, மோசேயோட பண்ணின உடன்படிக்கை, தாவீதோட பண்ண உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இல்லைங்களா? புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை, இவைகள் எல்லாம் பார்த்து நல்ல ஒரு கட்டமைப்புக்குள் வந்தோம். 19வது வசனத்துல, சென்ற அத்தியாயத்துல நாம் and of every living thing of all flesh you shall bring 2 of every sort into the ark to keep them alive with you, and they shall be male and female. இவைகளை குறித்தும் நாம் சென்ற அத்தியாயத்தில் அலாசினோம். எவ்வளவாக இந்த இரண்டு ஜோடிகளை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும், இதற்கு பின்பே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களை எல்லாம் நாம் பேசினோம். 20வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆஃப் த பேர்ட்ஸ், அதாவது 19வது வசனத்தோட தொடர்ச்சியாய் வரக்கூடியது தான் இந்த 20வது வசனம். 20, 21, 22 படித்து நாம் முடித்து விடலாம். ஒரே அத்தியாயத்துல முடிக்க முடியுமா என்று தெரியல, பார்ப்போம். ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப்டர் தேர் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப்டர் தேர் கைண்ட், அதாவது அந்த பறவைகளுடைய ரகங்கள், மிருகங்களுடைய ரகங்கள் என்று சொல்லி, இந்த ரகம், கைண்ட் என்றால் ரகம், ரகம் ரகம் என்றால் பிரித்தெடுத்துதல், பிரித்தெடுத்துதல், இல்லைங்களா? அதோட நிறுத்திடலாம். இன்னைக்கு நான் அதுல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ரகம், இந்த பிரித்தெடுத்துதல், இவைகள் எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஆனால் ஆழமாக பார்க்கவில்லை என்று சொல்லிதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இங்கே ஆண்டவராகிய தேவன் பார்ப்பீர்களானால் பிரித்தெடுத்துதலை குறித்து அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு கடவுள். அவர் பார்ப்பீர்களானால் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினார். திருப்பங்கள் மத்தேயு 10வது அதிகாரம் 34வது வசனத்துக்கு நேராக உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதை முடித்துவிட்டு நாம் மறுபடியும் இந்த வசனத்துக்கு வரலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 34வது வசனம் மிக மிக முக்கியமான வசனம். எல்லாராலும் ஒரு என்ன சொல்லுவதென்றால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு வசனம், குழப்பங்களுக்குள்ளாய் நடத்தின வசனம். குழப்பங்களுக்குள்ளாய் செல்லுவது இயல்பே, ஆனால் அந்த குழப்பத்திலிருந்து தெளிவு வேணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட திருப்பி போகணும். அதை நம்மால் பண்ண மாட்டான். ஒரே குழப்பமா இருக்கு பிரதர், அதை படிச்சு பார்த்தேன் எனக்கு புரியல. அப்புறம் உங்களுக்கு திருப்பியும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டி விடுவாங்களா? நீங்க தான் போய் கேட்கணும். தேடுகிறவனே கண்டடைவான், கேட்கிறவனுக்கே கொடுக்கப்படும். தாகமா இருக்கிறவன் மேலே தண்ணீரை ஊற்றப்படும். இதெல்லாம் வேதாகமத்துல, உங்க வேதாகமத்துல தான் இருக்கு. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தவே, நீ கேட்டியா? நீங்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளாக கடந்து சென்று இது இப்படிதான், அது அப்படிதான் என்று சொல்லி இவரே போயிடுவார். பெரிய PhD பண்ண டாக்டரேட். நான் அப்படி பெரிய PhD மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன். நான் உங்களை தாழ்த்தி போய் கேட்கணுங்க, அப்பதான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? 10வது அதிகாரம் 34வது வசனம் படிப்போமா? வாசிப்போம். Do not think that I came to bring peace on earth. I did not come to bring peace but a sword. இறக்குறாரு பாருங்க கத்திய, செம்மையா இருக்கும் அந்த வசனம் எல்லாம். கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நான் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக வந்தேன் என்று நினைத்துக் கொண்டீர்களா? இல்லை இல்லை, ஒரு கத்தியை இறக்குறதுக்காக வந்திருக்கிறான். இறக்கணும் அவனை. சென்னை பாஷையில பேசினா சொருகிடுவான் அப்படிமா பாருங்க, சீவிடுவான் அப்படிமானுங்க. அந்த மாதிரி ஒரு கத்தியை எடுத்து இறக்குறதுக்கே வந்திருக்கிறான். ஆனா நிறைய வேத பாரகர்கள் இந்த யோவான் 14:27 எடுத்து இந்த மத்தேயு 10:34 சேர்ந்து அவங்களே ஒரு குழப்பத்துக்குள்ள வந்துடுறாங்க. முதல்ல யோவான் 14:27 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்து நாம் திருப்பியும் போலாம். மறுபடியும் நினைவூட்ட விரும்புகிறேன். இங்க
ஆதியாகமம் 6:20 குறித்து தான் பேசிக் கொண்டு வருகிறோம். முதலாவது பகுதியில ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப்டர் தேர் கைண்ட், ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப்டர் தேர் கைண்ட், அதன் ரகங்களுக்கு ஏற்றவாறு பிரித்தெடுத்து நீ இப்படியாக இவைகளை பராமரிக்க வேண்டும், இவைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. முதல் பிரித்தெடுப்புதல் என்று சொல்லி எல்லாம் எவ்வளவோ ஒரு பிரசங்கங்களை கேட்டிருக்க நேர்ந்துடும். 14:27 வசனம் பார்ப்பீர்களானால் என்ன சொல்லுகிறது? பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் டு யூ. என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை தருகிறேன். and not as the world gives do I give it to you. let not your heart be troubled, neither let it be afraid. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயம் கொள்ளாதிருங்கள். இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல, ஆனால் இது வேற விதமான சமாதானம். அங்கேயும் ஒரு ஒரு கொக்கி போடுறார் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? இப்ப அதை எடுத்து நீங்க மத்தேயு 10:34 கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். அதாவது do not think I came to bring peace. ஒரு பக்கம் சமாதானத்தை கொண்டு வருவேங்கிறாரு, இன்னொரு பக்கம் சமாதானத்தை நான் கொண்டு வந்தேன்னு நினைக்கிறியாடா அப்படிங்கிறாரு. ஏன்னா என்னங்க இது அப்படின்னா, ரெண்டும் ஒண்ணுதாங்க. என்னங்க பிரதர் தெளிவா குழப்புறீங்கன்னா, ஹலோ, தேவனுடைய தெய்வீக சமாதானமும் உலக தரக்கூடிய சமாதானமும் வேறு விரித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் நிரந்தரமற்றது. இட்ஸ் டெம்பரரி. வாய்? இந்த உலகம் ப்ரமோஷன் கொடுக்கும், 2 நாள்ல அது சமாதானம் உங்களுக்கு போயிடுங்க. ப்ரமோஷன் கொடுத்தோன்னு விரட்டி வேலை வாங்குவான். இது எதுக்கு ப்ரமோஷன் கொடுத்தேன்னு நினைச்ச? அதுல ப்ரூவ் பண்ணி காட்டணும், அதுல நிரூபித்து காமிக்க வேண்டும். ஒரு ஆண்டாவது நிரூபித்து காமிக்க வேண்டும். நான் அந்த கட்டங்களுக்குள் நான் காலங்களுக்குள் கடந்து சென்றிருக்கிறேன். என்ன கர்மத்துக்கிட்ட அதை கொடுத்தாங்கன்னா போயிடும் நமக்கு, இல்லைங்களா? ஹாப்பி பர்த்டே டு யூன்னு கொண்டாடுவீங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அதே வண்டி எடுத்துட்டு அழுத்திட்டு போகணும் வேலைக்கு. அவ்வளவுதான். டெய்லி ஹாப்பி பர்த்டே டு யூ கொண்டாடினா, தம்பி உனக்கு எதுக்குப்பா, வீட்லயே நீ டெய்லி கேக் கட் பண்ணிட்டு உட்காந்துக்கோன்னு அனுப்பிச்சு விட்டுருவான். கரெக்டுங்களா? இந்த கொண்டாட்டங்கள், இந்த பரிமாற்றங்கள், இவைகள் எல்லாம் பார்ப்பீர்களானால் நிரந்தரமற்றது. இருக்கும், நாளை தினத்தில் இல்லாமல் போகும். ஏன், அன்னைக்கு காலையில செலிப்ரேட் பண்ணிட்டு சாயங்காலமே உங்களுக்கு வேற ஒரு துர்ச்செய்தி வந்தால் அது நிரந்தரமற்றதாய் போகும். ஆனால் தேவனுடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா இருக்கும் என்றால், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். ஏனென்றால் சூழ்நிலை சார்ந்து ஒரு தேவ மனிதன் எந்த காரியத்தையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டான். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அவன் பார்க்க தொடங்கி விடுவான். சூழ்நிலைக்கு தேவ சமாதானத்தை அவன் ஒருபோதும் முடிச்சு போட மாட்டான். அதனால்தான் பார்ப்பீர்களானால் தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக அமைதி, ஒரு தெய்வீக நிம்மதி, ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களுக்கு எப்படி பிறக்கும் என்றால், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் இருதயம், அந்த 2வது பகுதியிலேயே இருக்கு ஆன்சர். யோவான் 14:27 2வது பகுதியிலே உங்களுடைய பதில் இருக்கிறது. இருதயம் இருப்பதாக பயப்படாதிருங்கள். ஏன் இருதயம் கலங்கக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? ஏனென்றால் என்னை சிருஷ்டித்த கர்த்தர் என்னை மறந்து போவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உள்ளங்கையில் என்னை பொறித்திருக்கிறார். அவர் சாயலாகவே என்னை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய ஆவியை எனக்குள்ள வைத்திருக்கிறார். என்னை எப்படி அவர் மறந்து போக முடியும்? அவர் மறந்து போனதாக சரித்திரமே கிடையாது. நேற்றைய தினத்தில் உங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி இருப்பாரானால், இன்றைய தினத்திலும் அதே தேவன் உயிரோடு இருக்கிறார். நாளை தினத்திலும் உயிரோடு இருப்பார். நித்தியமாய் உயிரோடு கூட இருக்கிற தேவன். அவருக்கு முடிவே கிடையாது. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். மனிதனாக பிறந்த யாவரும் பார்ப்பீர்கள். ஆனால் பாவம் பிறப்பதற்கு முன்பே மனிதனும் ஆண்டவரை போல எப்பொழுதும் உயிரோடு இருக்கும்படிதான் இந்த பாடி, இந்த உடலையே அவர் சிருஷ்டித்திருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவாக இந்த உடலை சிருஷ்டிக்கல, டிசைனே கிடையாது. ஆனால் பாவம் பிறந்ததனால் மரணமும் பிறந்தது. அதுதான் ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். இதை யாராவது நிராகரிக்க முடியுமா? இல்லை என்று சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? முடியாது. அதனால இதுதான் நியமம், பாவத்தின் நியமம். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, பாவத்தோட பின்விளைவு மரணம். இந்த மரணத்திலிருந்து மனுஷன் தப்பிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நித்தியமா இருக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் அற்புத புயங்கள் நிமித்தமாக செய்து முடிக்கிற தேவன். அதனால் இதன் காரணமாக என்னுடைய இருதயம் கலங்காது இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் எப்படியும் இதை பார்த்து கொள்வார். அப்படி இருந்தவர் தான் தாவீது பக்தன்.
தாவீது ஒரு மாவீரனாய் இருந்து ஒரு 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 திகழ்ச்சியும் ஒரு புகழ்ச்சியும் அடைந்ததற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களா? இந்த ஒரே ஒரு காரணம். அசைக்கவே முடியாதுங்க. அமலேக்கியர் வந்து எல்லா பொட்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அங்க இருக்கிற பொருள்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவன் வீடெல்லாம் தீ வச்சு எரிச்சு விட்டான். நண்பர்களோட வந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. போர்க்களத்தை போல காட்சி அளிக்கிறது. எதற்காக வெளியே போனாருன்னு தெரியல. போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா தாவீதோட நண்பர்கள் பார்ப்பீங்கன்னா உயிரை கூட கொடுப்பானுங்க. அந்த மாதிரிதான், ரொம்ப க்ளோஸ். அந்த நண்பர்களுக்கெல்லாம் எமோஷன் ஆகி கல்லெடுத்து அடிச்சு கொல்ல வந்துட்டானுங்க. ஆனா அவைகள் மத்தியில தாவீது தன்னையும் பலப்படுத்தி தன்னுடைய அயலார்களையும் நண்பர்களையும் பலப்படுத்தி, தேவன் உயிரோடு இருக்கிறார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் இந்த கடந்த காலங்களில எப்படி ஆண்டவர் யுத்தம் செய்து நமக்கு வெற்றியை தந்தாரோ அதே தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் இந்த சேனைனா பெரிய சேனைலாம் கிடையாது, கொஞ்சம் பேர் தான், போய் இந்த அமலேக்கர் அப்படின்னா புடிச்சிட்டு போனதை முதல்ல கொன்னே போட்டுருவானுங்க, கற்பழிச்சிருவானுங்க, எல்லாம் நாசக்காரனுங்க. அமலேக்கியர் ஆவின்னு சொல்லி ஒரு தனி சீரீஸை பண்ணலான்ட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கு, நம்ம லிஸ்ட்ல இருக்கு, பார்க்கணும். நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு முதல்ல அழிச்சு கொள்றது தான் அவனுக்கு வேலை. ஆனா அதிர்ஷ்ட வசமாக அற்புத விதமாக ஆண்டவராகிய தேவன் அதற்கு அனுமதி தரல. அவனுங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. போய் யுத்தம் செய்து அவர்களுடைய பிண்டாட்டிகள், பிள்ளைகள், வப்பாட்டிகள் எல்லா பொருட்களையும் ஒன்றும் குறைவுபடாதபடி அப்படியே திருப்பிட்டு வந்தாங்களாம். அவனுங்களை எல்லாத்தையும் அழிச்சு தூக்கி வீசிட்டார் தாவீது. எப்படி? இதை சும்மா நீ கதை கேட்கற மாதிரி கேட்கலாம் நீங்க. ஆனால் நீங்க கடந்து போகக்கூடிய பாதைகளில உங்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதியான காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நுழைகிறப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படியாக இருக்கிறது, உங்களுடைய சிந்தையை எப்படியாக செயல்படுகிறது, வாயின் வார்த்தைகள் எப்படியாக காட்சியளிக்கிறது, எதை குறித்தெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க 14:24 சொல்லியிருக்கிறார் யோவான்ல. எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். பயமே படலங்க அவரு. வந்து இங்கெல்லாம் தீ வச்சு எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கிட்டு போய், இந்த மாதிரி எவ்வளவோ உதாரணங்களை காமித்து கொண்டே இருக்க முடியும். பவுல் அப்போஸ்தலர் நிறைய பட்டணங்களுக்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக எபேசியர் பட்டணம், பிலிப்பியர் பட்டணம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்காத அடியே கிடையாது, தர்மடி. கடைசியில் ரோமாபுரியில கூட்டு போய் அவர் இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு சித்திரவதை பண்ணானுங்க. எதற்குமே மனுஷன் பயப்படல. அங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் அவர் போய் பிரசங்கம் செய்து கடைசியில பாரம்பரியம் சொல்லுகிறது தலையை வெட்டி அவர்கள் கொன்னு போட்டாங்க அப்படின்னு. தன்னுடைய மரணத்துக்கு கூட பயப்படலைங்க. எத்தனை பேர் இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, திடீர்னு எவனா ஒரு குரூப் எந்திரிச்சு சண்டே எவன்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறானோ அத்தனை பயலோட தலையும் வாங்கு அப்படின்னா யாராவது பைபிளை தூக்கிட்டு போவீங்களா? அந்த துணிச்சல் இருக்கா? கஷ்டம். இந்த மாதிரி உயிரிழந்தவங்க மிஷினரிமார்கள் ஏராளம் பேர் உண்டு. ஏது உயிர் போன என்ன உயிர் தானே. இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு அதை குறித்து, மத்தேயு 7 சொல்லியிருக்காரு. அந்த உடலை வச்சு என்னடா பண்ண முடியும்? ஆத்மா போயிருக்கும் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறப்போ ஒரு இளம் வாலிப பெண், என்னோட மகளுடைய கல்லூரியில பணிபுரியக்கூடிய இளம் வாலிப பெண் டீச்சரா இருக்காங்க. அவங்க சனிக்கிழமை ராத்திரியில நல்லா எல்லா பசங்களோட எல்லாம் ஜாலியா இருந்துட்டு எல்லாம் தண்ணி போட்டுட்டு எல்லாம் ஆல்கஹால் சாராயம் குடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ரோட்ல அப்படியே போயிருக்காங்க ஆடிக்கிட்டு பைக்ல. அடிச்சு தூக்கி வீசி ஸ்பாட் அவுட். 32 வயசு, செத்து போயிட்டாங்க. ஆனா மரணம் எந்த ரீதியா கூட வரும். அந்த மாதிரி சாவுக்கே அஞ்சாதவங்க ஒரு நீதியின் பாதையில நடந்து போனால் என்ன, உயிர் தானே. பலமுறை நான் வேலை ஸ்தலங்களிலும் அப்படிதான், நான் மிக 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 ப்ரெஷருக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், மேக்சிமம் என்ன ஆகும், வேலை தானே போகும், போனா போட்டோம். ஆனா நான் நீதியின் பாதையில நடப்பேன். நான் அநியாயத்துக்கு எதிர்த்து நான் நிற்பேன். நான் எதற்கும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு நான் போக மாட்டேன். எது நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன். ஆண்டவருடைய நீதி நியமம் என்னவா இருக்கிறதோ அதை இது வரைக்கும் சொல்றேன். என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுகல. ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அநியாயத்துக்கு எதிர்த்து நின்று பாருங்கள், பயமும் வராது, திகழும் வராது, கவலையும் வராது. தைரியம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது உங்களுக்கு. அது ஒரு குருட்டு தைரியமும் கிடையாது. அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தெய்வீக ஒரு தைரியம் என்று சொல்லலாம். தெய்வீக சமாதானத்தின் நிமித்தமாக பிறக்கக்கூடிய தைரியம் என்று சொல்லலாம். அதுதான் சரியான பதம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதுதான் 10:34.
ஆக ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? டூ நாட் திங்க் தட் ஐ கேம் டு பிரிங் பீஸ். நான் சமாதானத்தை கொண்டு வரல, ஆனால் மாறாக ஒரு கத்தியை கொண்டு வந்திருக்கேன் இறக்குறதுக்குன்னு. அப்படி இல்ல. அடுத்த வசனத்துல 35, 36, 37 அதை கூட பாத்திரலாம் லைனா, சரிங்களா? ஃபார் ஐ ஹவ் கம் டு செட் அ மேன் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர், a daughter against her mother, and a daughter in law against her mother in law. இது பழைய கவனன்ட், அதாவது ஓல்ட் கவனன்ட் ப்ராஃபஸி. அதனாலதான் பழைய ஏற்பாடெல்லாம் நீங்க படிக்காம, ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் எல்லாம் வேண்டாங்க, நாங்க நேரா புதிய ஏற்பாடுல போயிடுறோம்னா, பழைய ஏற்பாடுல அவங்க சொன்னதெல்லாம் இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய குறிப்பிட்டு காமிச்சுட்டே வருவார். அதெல்லாம் வந்து இட்டாலிக்ல எழுதியிருப்பாங்க. இட்டாலிக், இந்த நியூ என்கேஜிவி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இட்டாலிக்ல எழுதியிருப்பாங்க. இட்டாலிக் ஃபாண்ட் தெரியும் இல்லையா, அதுல எழுதியிருப்பாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக திரும்புவான், ஒரு மகள் தன்னுடைய தாய்க்கு எதிராக திரும்புவாள், ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளுக்கு எதிராக திரும்புவாள். இதெல்லாம் சகலமா நடக்கிறது தான், இதுல பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க, எல்லாருமே எல்லாத்துக்கு எதிராக திரும்புவாங்க. சண்டை சச்சரவா இருக்கும். சண்டையும் சச்சரவுகளும் சில அற்பமான காரியங்களுக்கு வருவது, இன்னைக்கு சப்பாத்தி என்ன இப்படி இருக்கு அப்படின்ற காரியங்கள் எல்லாம் வருவதை குறித்து இங்க பேசலங்க. அவ்வளவு இழிவாக நீங்க எடுத்துக்க கூடாது இந்த காரியங்கள் எல்லாம். ஆனால் ஒரு தெய்வீகமான ஒரு காரியத்திற்காக, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காக பார்ப்பீர்களானால், ஒரு காரணமா நீங்க எதிர்த்து நிற்பீங்க. தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இல்லை நீ செய்வது சரியல்ல, வேதாகமத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, இப்படி நீ பேசுவது சரியல்ல, இப்படி நீ சிந்திப்பது சரியல்ல, எப்படி நீ நடத்தை கொண்டு சென்று கொண்டிருப்பது சரியல்லன்னு நீங்க யாவரும் பார்ப்பீர்களானால், அதாவது எதிர்த்து நிற்கக்கூடிய பரிசுத்தவான்களாய் மாறுவீர்கள். இப்படி பரிசுத்தவான்கள் கூட்டமாக ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தின் பெயர் என்ன? பரிசுத்த குடும்பம், இல்லைங்களா? ஒரு ஆள் அப்படி எழுப்பி நின்னாலே போதும், மற்றவன் எல்லாம் யோசிப்பான். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சோசியலிசம் சொல்லிட்டு கணவன் மனைவி பிள்ளை எல்லாம் ஒன்னா உட்காந்து சாராயம் குடித்த காலங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்பவே 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், எங்க அப்பா கூட வேலை செஞ்சவர். அவர் பெருமையா வேற சொல்லுவார். பையன் வந்து ஒரு தடவை போதை ஏறி மேலே ஏறி நின்று அவன் டாய்லெட் பாஸ் பண்ணியிருக்கான், பக்கத்து வீட்டுல அடிச்சுட்டான். பெரிய போலீஸ் கேஸ் ஆயிப்போச்சு. அந்த பையனுக்கு அப்ப வயசு எவ்வளவு தெரியுங்களா? 23, 24, 25, அவ்வளவுதான். 45 வயசுல செத்து போயிட்டான் அவன், ஹார்ட் அட்டாக் வந்து. தகப்பனே வந்து சாராயத்தை ஊத்தி கொடுத்து எல்லாம் சோசியலிசம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுங்களா? இல்லைங்க, எதிர்த்து நிக்கணும். நீங்க தாயாரா இருந்தீங்கன்னா எதிர்த்து நில்லுங்க. எல்லாம் சேர்ந்துட்டு என்னடா அக்கிரமம் பண்றீங்க, நீ எந்திரிச்சு பலர்னு அறையணுமா அறையுங்க. ஒரு அடி அடிக்கிறதுனால அவன் செத்து போயிட மாட்டானோ எழுதியிருக்கு வேதாகமத்துல. ஆனால் அவன் திருத்தப்பட்டு அவன் பரலோக வாசலுக்கு சென்றடையக்கூடிய பெருமை உங்களை சார்ந்ததா இருக்கும். அது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை, அது நியமம். And a man's foes will be of those of his own household. ஒரு மனிதனுக்கு தன் எதிரிகள் யார் என்று கேட்டால் தன் வீட்டாரே என்று எழுதியிருக்கிறது. பிரச்சனைகள் எங்கே இருந்து ஆரம்பிக்குமாம்? எதிர்ப்புகள் எங்கே இருந்து ஆரம்பிக்குமாம்? வீட்டாரிடமிருந்து ஆரம்பிக்குமாம். நீ மட்டும் வித்தியாசமா பண்ற, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இல்லையா, நீயும் போய் உக்காந்துட்டு வாயேன் அந்த பார்ட்டியில, இல்லைன்னா வேலை போயிருங்கிறாங்க. வேலை போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சோத்துக்கு அப்படின்னு. என்னமோ பண்ணு, என்னமோ பண்ணு, நான் போக மாட்டேன். அந்த மாதிரி நான் எதிர்த்து நின்றுருக்கேன். நிறைய பார்ட்டிகள்லாம் நான் கூப்பிடுவாங்க, நான் போக மாட்டேன். இவனா அப்படி கூப்பிடவே மாட்டானுங்க. அவனுக்கு காசான்னு பேசிக்குவாங்க, என்னை பத்தி பேசிட்டு போ, எனக்கு என்ன. ஆனா என் வேலை போகல, அதனால நான் உயர்ந்துட்டு தான் இருக்கேன். கர்த்தர் என்னை வளர்த்தி விட்டுட்டு தான் இருக்காரு. கர்த்தர் நான் கைட்டு செய்யற காரியங்களை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். சங்கீதம் 90:17 படி உதாரணங்களை கொடுத்து கொண்டே வருகிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நிறைய குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அனுபவங்களில், உங்களுடைய அனுபவங்களில் நிறைய காரியங்களை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இவைகளை எல்லாம் எதிர்த்து நிற்காதபடி பட்டும் படாம நீங்க அப்படி போய் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்க தெய்வீக சாயல் உடையவர்கள் அல்ல, ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்ட ரகங்கள் அல்ல. நீங்கள் ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட ரகத்தை உடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அவ்வளவு பெரிய ரொம்ப டஃப்பான கான்செப்ட்ல ரொம்ப ஈஸியா தான் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா? எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க மேத்யூ. இதெல்லாம் கேப்சர் பண்ணி எழுதுறதுக்கு தான் உயிரே கொடுத்தாருங்க. நான் ஒரு சார்ட் பார்த்தேன், அதுல அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க தெரியுங்களா? தலைகளை பிலிப்பு எல்லாம் வந்து தலைகளை கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அப்படியே தொங்கிய குடல் கீழே விழுந்து செத்து போனாருங்களாமா. மத்தியோ எப்படி கொண்டாங்கன்னு மறந்துட்டேன். மத்தியோ வாஸ் beheaded, தலையை வெட்டி கொண்டிருக்காங்க.
அப்புறம் இவர் யாக்கோப் இருக்கிறார் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவோட பாதி சகோதரன், ஹாஃப் பிரதர். அவரை வந்து செவுத்துல இருந்து கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் சாரி, என்னது, பேஸ்பால் பேட் இருக்கு பாத்தீங்களா, அதில் அடிச்சே கொண்டிருக்காங்க மனுஷனை. இப்படி எல்லாம் அவங்க ரத்தம் சிந்தி எழுதி வச்சா இன்னைக்கு நீங்க இது என்னத்துக்கு வாசிக்கணும், அது என்னத்துக்கு வாசிக்கணும்? போங்க, அங்க தெரியும் உங்களுக்கு. வேதாகமத்தை மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. ஓகே, 37வது வசனம், மத்தேயு 10:37. He who loves father or mother more than me is not worthy of me, and he who loves son or daughter more than me is not worthy of me. மனைவியை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவரை விட? தன்னுடைய புருஷனை, பிள்ளைகளை ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்கிறீர்களா? there is a danger. பிரித்தடிச்சிருவார், பிரிச்சு விட்டுருவார். அங்கேயும் வரும் அந்த கத்தி. ஆண்டவரோட கத்தி எங்கெல்லாம் இறங்கும் தெரியுமா? இங்க இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இறங்கும்னு சொல்ல வரேன். 2 தரப்பட்ட மக்களையும் இன்றைக்கு நாம் இந்த திருச்சபைகளில் பார்க்கலாம், உலகத்துல பார்க்கலாம். அப்படி என்றால் என்ன? உங்களுடைய குழந்தையே விக்கிரகமாக மாறிவிடும். ஆண்டவருடைய ஸ்தானத்தில் எவைகளையும் யாரையும் நீங்கள் வைப்பீர்களானால் அவைகளும் அவர்களும் விக்கிரகமே. இதை விட தெளிவா தமிழ்ல சொல்ல முடியாது. செந்தமிழ்ல பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 38-39 வசனத்தை பார்க்கலாம். And he who does not take his cross and follow after me is not worthy of me. ஆண்டவராகிய தேவன் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு மனுஷன். என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆண்டவரோட இணைந்து ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிரித்தெடுத்துதலுக்குள்ள நடந்து, நுழைவாய்க்குள்ள நடந்து செல்வது எளிதான காரியம் அல்ல, ரொம்ப கஷ்டம்தான். சில நேரங்களில் ஆண்டவரை நேசிக்கணும் உங்க பிள்ளை நேசிக்கிறத விட நமக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி போட்டு மொத்தரமே அப்படின்னா, மொத்துன்னு சொல்லுது வேதம், போடு 4 முதுகுல, அப்பதான் அவன் திருந்துவான். கரெக்டுங்களா? இப்படி நம்ம வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்கிறோமே, சொல்லுன்னு சொல்லுது, சிச்சிப்பாயாக திருத்தங்களுக்குள் உன்னுடைய குடும்பத்தை நீ வழி நடத்துவாயாக. தகப்பன்மார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இல்லை என்றால் அதோடைய ரத்த பழி உங்களுடைய கரங்களில வந்து விடுங்க. அதான் சொல்றாரு ஆண்டவர், அந்த நிந்தைக்குள் நீங்க கடந்து செல்வீங்க, அதுதான் சிலுவை பாடு. சில நேரங்கள்ல மனசு கஷ்டமா இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வருது, நான் மட்டும் ஏன் இப்படி யோசிக்கிறேன், என்ன மட்டும் ஏன் எல்லாம் நிராகரிக்கிறாங்க, 10ஓட 11 நானும் கலந்து போயிடுறேன்னு, எனக்கு ஏன் இந்த நிந்தை, எனக்கே இந்த சிலுவைன்னா, உங்களுக்கு தான் அந்த சமாதானம். உங்களைத்தான் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார், உங்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நோவாவை தேர்ந்தெடுத்தது போல, நோவாவின் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது போல அந்த பேழைக்குள் நீங்களும் உங்களுடைய குடும்பம் வந்து சேர வேண்டும், பரலோக வாசலுக்கு நீங்கள் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி உங்களைத்தான் ஆண்டவராகிய தேவன் முன்குறித்திருக்கிறார். அதனால்தான் இந்த சிலுவை, அதனால்தான் இந்த பாடுகளுக்கும் சிலுவைக்கும் பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய சில காரியங்களை வெளிப்படுத்தாமலே இன்றைக்கு நிறைய பேர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தெரியாமலே வேதாகமத்தையும் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு இதுல ஒரு அச்சம் வேற. என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால், எனக்கு இந்த சிலுவை வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம் வேண்டாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டாம், ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சுக பலன் நிம்மதி வேண்டாம். அது எல்லாத்தையும் சேர்ந்துனா நீங்க நிராகரிக்கிறீங்க. சிலுவையை ஒரு பாடின் சின்னமாக மட்டும் பார்க்க கூடாது. அது ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னம், அது உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சின்னம், பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சின்னம், பிசாசு நடுநடுங்கி ஓடக்கூடிய ஒரு சின்னம். அதுக்கு இந்த ஓமன் பேய் படத்துல எல்லாம் இந்த பாதிரியார் எடுத்து, கேத்தலிக் ஃபாதர் தான் வருவார், அதுல சிலுவையை காமிச்சோன்னா ஆன்னு பேய் ஓடும். உண்மைதான். ஆனா அந்த சின்னத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வெறும் சின்னத்தின் மூலமாக நீங்க பிசாசை துரத்து விட முடியாது. ஆனால் அந்த சின்னத்திற்கு பின்னே இருக்கக்கூடிய அந்த நியமங்கள், கோட்பாடுகள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், எல்லா விதமான போதனைகளை பின்தொடர்ந்து வந்தால்தான் அதோடைய வல்லமை வெளிப்படும். அப்பொழுதுதான் பிரச்சனை நீங்கும், அப்பொழுதுதான் சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஹலோ, இப்படி யாராவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. 39வது வசனத்துக்கு போலாமா? He who finds life will lose it, and he who loses his life for my sake will find it. இந்த உலகத்தோட கலந்து போய் எப்படியா ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதுங்க, அப்படியே போய் செட்டில் ஆயிடலான் இருக்கேன். அப்புறமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஊழியம் அதெல்லாம் பண்ண. இப்பதான் சொன்னேன், 32 வயசு பொண்ணு செத்து போச்சுங்க. ஏன்? உலகத்தோட கலந்து போயிடுச்சு. அப்படியே
ஏன்னா அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற அந்த ப்ரொஃபஷன் அப்படி என்ன கேட்டா, அது வந்து என்ன சொல்றது, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தக்கூடிய ஒரு டீச்சர். அதனால அதுக்கு சோசியலிசம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எப்பொழுதும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு அதோடைய ரத்தம் நாடி நரம்புல எல்லாம் கலந்துருந்தாதான் அதனால அந்த ரோல்ல இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையா இருக்கலாமோ என்னமோ. அதனால எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருப்பது, கூத்து கும்மாளம் இருக்கிறது, அப்படியே இருந்து இருந்து கடைசியில உயிரே போச்சு. பாத்தீங்களா? அதன் மூலமாக எனக்கு ஒரு வாழ்வாதாரம், அதன் மூலமாக எனக்கு ஒரு செழிப்பு, அதன் மூலமாக எனக்கு ஒரு ஜீவன் சொல்லி நினைத்து கொண்டிருந்த ஒரு இந்த சிறு பிள்ளை வாலிப பெண் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு அப்படிப்பட்ட ப்ரொஃபஷனே வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு தொழில் எனக்கு தேவையில்லை. நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பேன். எனக்கு ஒரு பரிசுத்தம் வாய்ந்த, என்னுடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்க முடியாத ஒரு கூடாத ஒரு தொழிலாக எனக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று காத்திருந்து பாருங்க. அற்புத விதமா வந்து கதவை தட்டி கொடுத்துட்டு போவான் ஆஃபர் லெட்டர், இந்தாடா வச்சுக்கணும். நான் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வேறு பிரிப்பதலை குறித்து நம்ம பேசி கொண்டு வருகிறோம். இந்த சாட்சியை பார்த்துட்டு நம்ம நிறுத்திடலாம். அதோட பாத்தீங்களா வேதாகமம் எவ்வளவு டீப்பா போகுதுன்னு. இப்படிதான் வேதாகமத்தை வாசிக்கணும். எனக்கு ஒரு 25 வயது இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அது 4 ஆண்டுகள் ஆயிற்று. நான் ஐடி என்ன சொல்றது, ஐடி நிறுவனங்களில் நான் பணிபுரிந்தேன். அதுல ரொம்ப கஷ்டத்துல இருந்தக்கூடிய ஒரு காலம், ரெசெஷன் வந்துட்டு இருந்த காலம். அது 2001 நினைக்கிறேன். இந்த WTC டவர்லாம் இடிஞ்சு போயிருந்தேன். அப்ப 2002 போய் ஒரு கம்பெனியில சேர்ந்தனுங்களா. அங்க பார்ப்பீர்களானால் அங்க சம்பளமே தரலாம். 6 மாசம் சம்பளம் எல்லாம் வேலை செஞ்சா ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டத்தின் உச்சகட்டத்துல ஒருத்தன் ஆஃபர் கொடுத்தான், நல்ல சம்பளத்துக்கு கொடுத்தான், சம்பளமும் கொடுத்தான். இவனும் கொடுத்தான் ஆஃபர், ஆனா சம்பளம் கொடுக்கல. இவன் சம்பளமும் ஆஃபரும் கொடுத்தான், சம்பளத்தையும் கொடுத்தான். வாங்கிட்டு போனா ஒரு மிலிட்டரிக்காரர். அவர் செம்ம டிசிப்ளின், அதுதான், அதெல்லாம் கூட ஓகே. அவர் என்ன சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்று கிடையாது, 7 நாட்களும் வேலை செய்ய வேண்டும், உனக்கு வேணா 1000 ரூபாய் ஐக்கு கொடுக்குறேன்னார். நான் சொன்னேன், சனிக்கிழமை வரேன் சார், ஆனா சண்டே வர முடியாதுன்ட்டு. முடியவே முடியாது, நீ சண்டே வந்தே ஆகணும்னு நிர்பந்தம் பண்ணார். நான் வீட்டுக்கு போனேன், ஆண்டவர் பாத்துல மண்டிட்டேன். என்ன ஆனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் டே. அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன்னா, அந்த சாபத்தை பாரம்பரிய ரீதியாக அல்ல, கோயிலுக்கு போயிட்டு ஃபாஸ்டிங்கோட கோயிலுக்கு போவேன். அங்க கோயிலுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஜபம், நைட்டு இரவு 7 மணி வரைக்கும் ஜபம், தொடர்ந்து நாள் முழுவதும் ஜபத்திலையும் அந்த தியானத்திலையும் அந்த வேத வாசிப்பிலையும் அப்படியாக இருப்பேன். பேச்சுலர் வேறையா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் நல்ல பிரச்சனை வந்துருச்சான்னு கேக்குறீங்களா? இல்ல எனக்கு கிடைத்த மனைவியும் பிள்ளையும் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தவர்களே. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஆண்டவருடைய கிருபை. ஸோ ஆண்டவருக்கே மகிமை. சரிங்களா? ஆனா அந்த பேச்சுலர் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன். வேற எந்த இது இருக்கும், அது பெங்களூர்ல அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இவனை சுத்துறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு அதுல என்னமோ நாட்டமே இல்லை. எனக்கு வந்து பைபிள்ல கொஞ்சம் ஆழமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பேன். அப்ப எனக்கு அது போயிடுமே, நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு காலங்கள் கஷ்டப்பட்டு அந்த கிடைச்ச ஆஃபர். அப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே நான் அந்த வேலையை விட்டுறேன். அப்போ அடுத்த நாள் 2-3 நாட்கள்லயே வேற ஒரு ஆஃபர் கிடைச்சது. அந்த ஆஃபர் கிடைச்சு ஆஹா அற்புதம் அற்புதம் சொல்லி போய் சேர்ந்தா அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அங்க வரவெல்லாம் கத்தி திட்டுனான், ஏன்டா இவ்வளவு நாலேஜபிளா இருக்கிற, இவ்வளவு அறிவு இருக்கு உனக்கு, இவ்வளவு படிச்சிருக்க, என்ஜினியரா இருக்கிற, இங்க வந்து டியூட்டர் வேலை பாக்குற நீ, ஐயோ டியூட்டர்னு சொல்லி டெவலப்மெண்ட் சென்டர்ல சொன்னா அப்படி இப்படின்னு ஏமாத்திட்டான். அழுதுட்டே போன வீட்டுக்கு. அப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூ நான் 1.5 மாதத்துக்கு முன்பே கொடுத்திருக்கிற ஒரு HR என்னை ஞாபகத்தில் வைத்து என்ன மெயில் அனுப்பிச்சு கூப்பிடுறாங்க, வா செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு. இதெல்லாம் ஆண்டவர் பேக்ரவுண்ட்ல பண்ணி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. போய் இன்டர்வியூ கொடுக்குறேன், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஒரே நாள்ல கிளியர். ஆஃபர் லெட்டர் கொடுக்குறான். அன்னைக்கு திறந்த கதவு. இந்த நாள் முடியும், இந்த நாள் வரையும் எந்த பிசாசாலையும் அந்த கதவை முடியவில்லை. தெரியுங்களா? அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக என் சிரசன் மீது தங்கினது. அதற்கு இந்த சாட்சி முக்கியம், அதற்கு இந்த தீர்மானம் முக்கியம். என்னை சோதித்து பார்த்தார், என்னுடைய ஆவியை பரிசோதித்து பார்த்தார், உறுதியா நிக்கிறேனா என்று சொல்லி. பைபிளா, வேலையா, பணமா, இல்ல தெய்வீகமா? தெய்வீகம் தான், பைபிள் தான். இந்த நாள் மட்டும் நான் பிடித்த இந்த பைபிள் என்னையும் அரவணைத்து நல்லா பிடிச்சுக்கொண்டேன். நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி, என்னுடைய முதல் மனைவி இந்த பைபிள் தான். நான் மனைவி கிட்டே சொல்லியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் கட்டிக்கிட்டது இந்த பைபிள் தான். 18 வயசுலயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பைபிள், ஐ மேரிட் டு மை பைபிள். ஹலோ. அப்ப எனக்கெல்லாம் தெரியாதுங்க இப்படிப்பட்ட பைபிள் டீச்சரா மாறுவேன்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சேனல் ஆயிரக்கணக்கான வீடியோ உள்ள நாங்க ரெக்கார்ட் பண்ணி போடுவோம்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு உங்களை நடத்துவார். நீங்கள் எதற்கும் கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள்
பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில் நீங்க அப்படியே குருட்டாம் போக்குல போய்கொண்டு இல்லாதபடி நீங்க அதை உணர வேண்டும். அதை நீங்க அலாசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நீங்கள் ஆண்டவரிடமிருந்து அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே உங்கள் விசுவாசமும் உங்கள் விசுவாச நிமித்தமாக உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறப்போ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை நாம் பார்க்கலாம். சரிங்களா? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ரைட்டா? ஓகே. சோ நம் சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. இந்த நாளில் கூட தேவனே, எங்களோடு கூட நீர் தனிப்பட்ட விதத்துல பேசினீர், பல காரியங்களை வெளிப்படுத்தினீர். அதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாரும் எல்லா வீடியோஸும் பார்க்கணும். ஆங்கிலத்திலையும் நிறைய வீடியோஸ் வருது, ஆயிரக்கணக்கான வீடியோ பிளேலிஸ்ட்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க. கர்த்தருடைய இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து ரொம்ப மணி நேரங்கள், ஏறத்தாழ 300-400 மணி நேரங்கள் பிரசங்கம் செய்து எபிசோடு வாரியாக நாங்கள் வகை பிரித்து அங்கே வைத்திருக்கிறோம். அவைகள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் கர்த்தருக்கு ஏதுவாக நேராக வழி நடத்துவதற்கு உங்களுக்கு ஒரு தருணமா இது வாய்க்கும். உங்களுடைய கடமை, உங்கள் மேல் விழுந்தான இன்னொரு கடமை, இந்த உலகத்திற்குடைய ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும், எங்களுக்காகவும், என்னுடைய ஊழியத்துக்காகவும் எபேசியர் 16:18 கொலோசியர் 4:3 எழுதியிருக்கிறபடியே ஜெபிங்கள் என்று சொல்லி உங்களை வரிந்து கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடம் செல்ல வேண்டாம், தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.